சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், உடனே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் மேடம். ஐயோ! ஏய், ஏய்யா, எனக்கு தானே கிட்னி போச்சுன்னு சொன்னாரு, நீ எதுக்கு? எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்ட. அதுக்கு என்ன டாக்டர், கிட்னி தானே, மாத்திருவோம். என்ன மேடம், கிட்னியை மாத்திக்கலாம்னு கேஷுவலா சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமால மாத்த முடியாது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுவும் உங்க பிளட் குரூப்புக்கு ஏத்த மாதிரி கிட்னி கிடைக்கிறது கஷ்டம். இல்லனா உங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ் தான் கிட்னி டொனேட் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவங்க எப்படி? டாக்டர், இப்ப என்ன, ஏன் பிளட் குரூப்ல இருக்கிற நல்ல ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தரோட கிட்னியை எனக்கு கொடுத்தா அந்த கிட்னி எனக்கு மேட்ச் ஆகணும், அவ்வளவுதானே. இது என்ன பெரிய விஷயமா? பண்ணிடுவோம். அப்படி இல்ல மேடம், சட்டப்படி அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். ராமசுப்பு, என்ன டாக்டர் சட்டத்தை பத்தி நம்மகிட்டே பேசிட்டு இருக்காரு? டாக்டர் புதுசு இல்லைங்க, அதான் உங்களை பத்தி தெரியலீங்க. போக போக சீக்கிரம் தெரிஞ்சுக்குவாருங்க. தெரியற மாதிரி எடுத்து சொல்லு. நீ எதுக்கு இருக்கிற? சரிங்கக்கா, சொல்லிட்டா போச்சுங்க. டாக்டர் சார் நல்லா கேட்டுக்குங்க. நாங்க உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்து ஹார்ட்ல இருக்கிற, குடல்ல இருக்கிற, கிட்னில இருக்கிற ஓட்டை அடைக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலீங்க, சட்டத்துல இருக்கிற ஓட்டை அடைக்க வந்தாங்க வச்சிருக்கிறோம். நீங்க கிட்னியை மாத்துறீங்களா இல்ல டாக்டரை நாங்க மாத்துட்டுமா? நானே பண்ணிடுறேன். நீங்க கிட்னிக்கு ரெடி பண்ணுங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கிட்னி கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம். டாக்டர் தம்பி, இப்ப திடீர்னு ஒரு 10 பேருக்கு விருந்து வைக்கணும்னு சொன்னா வெளியாளுங்க கறி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பதறுவாங்க. ஆனா கறி நிறைய வச்சிருக்கிறவன் எதுக்கு கவலைப்பட போறான்? நீங்க ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், அப்ப நீங்க கிட்னி கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆபரேஷனுக்கு உண்டான வேலை எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்போ நான் கிளம்புறேன் மேடம். ராமசுப்பு, அக்கா, சின்ன பொண்ணுக்கு ஒரு போனை போடு. சரிங்கக்கா. அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. அட, என்ன அவசர காரை நிறுத்துறதுக்குள்ள? அம்மா. செல்லம், என்ன செல்லம், போன் போறதுக்குள்ள வந்து நிக்கிற? என்ன? அதெல்லாம் இருக்கட்டுமா, உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஏன் நீங்க ஒரு கால் கூட பண்ணல? ஆமா, இப்ப அவ சொல்லலன்னா எனக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது. நான் தான் உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ண சொல்லிருக்கேன். நீ அவளெல்லாம் ஒன்னும் சொல்லாதம்மா. எதுவும் பிரச்சனை இல்லையா அத்தை? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அப்பவே பதறி போய் இப்பவே அம்மாவை பார்க்க போலாம் வாங்கன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. அதான் எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம். உங்களுக்கு பரவாயில்லையா அத்தை? உங்களுக்கு முடியலன்னா சொல்லுங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? டாக்டர் ஏதோ கிட்னில ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். மாத்திடலான்னு சொல்லிட்டேன். இமிடியேட்டா பண்ணிடலாமா?
நான் கூடயே இருந்து உனக்கு சரியானதும் தான் இங்கிருந்து போவேன். சரி, நீ வந்து ரெஸ்ட் எடு. வா வா. சரி அத்தா பாத்தத்த வா, விடுமா, நானே ஏறி வரேன். அப்ப சீக்கிரமா ஒரு ஆட்டை புடிச்சு அறுத்தாகணும். என்ன தம்பி, ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிறீங்க போல இருக்குது. ஆமா ஆமா, எப்படி சரியா சொன்னீங்க தம்பி, இத்தனை வருஷமா உங்க அத்தை கூட இருந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? தம்பி, ஒன்னு கேட்கணும், கேட்கலாமான்னு தெரியல. அட, என்கிட்ட கேக்குறதுக்கெல்லாம் என்ன தயக்கம்? சும்மா தயங்காம கேளுங்க. ஒன்னும் இல்ல தம்பி, அப்புறம் என்ன தீவிரமா யோசிக்கிறீங்க? ஆட்டா இருக்கணும் ஐயா. அத்தைக்கு வர உடம்பு சரியில்லை, அதான் எந்த ஆட்டா இருக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே யோசிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன், ஆடு சிக்கிடுச்சா? சிக்கிடுச்சுன்னா சொல்லுங்க, அறுக்க முடியல நான் அறுத்து கடாச்சிட்டு போயிடுறேன். ஆ, சிக்கிடுச்சு. ஆனா என்ன, வாய்தான் ரொம்ப பேசுது. ஆட்டை அறுத்தோம்னா பேசாதுல்ல. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலீங்க தம்பி. ஆடை அறுத்தா அந்த நுரையீரலை மட்டும் எனக்கு பார்சல் பண்ணிடுங்க. என்னன்னா எனக்கு நுரையீரல் கொஞ்சம் வீக்கா இருக்குது தம்பி. சரியான நேரத்துல வந்துருச்சு. ஹலோ, அதான் வந்துடுறேன். என்ன தமிழ் அமைதி உட்காந்துட்டு இருக்க? இப்ப ஊத்தான்தான் நீ இந்த விளையாடணும். காயினை மூவ் பண்ணு. இல்ல, நான் விளையாட வரல. என்னாச்சு தமிழ்? கேம் நல்லா இன்ட்ரெஸ்டா தானே இருக்கு. இல்ல, நான் வரல. அதான் ஏன் வரல? நானும் பாக்குறேன், காலையில இருந்து உன் ஃபேஸ் டல்லாவே இருக்கு. என்னாச்சு உனக்கு? எனக்கு பெரிய பாட்டி வீட்டுல இல்லாதது ஒரு மாதிரியா இருக்கு. நான் உங்களை பார்க்கணும். அட்லீஸ்ட் அவங்க கிட்ட போன்ல பேசினாவது எனக்கு ரிலாக்ஸா இருக்கும். அவங்க டூர் தானே போயிருக்காங்க, இன்னும் 2 நாள் வந்துருவாங்க. நீ கவலைப்படாத. இல்லனா அம்மா கிட்ட பேசி பாட்டி கிட்ட போன்ல பேசணும். அவங்க கிட்ட கால் பண்ணி தர சொன்னா அவங்க கால் பண்ணி தர போறாங்க.